ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அன்சங் ஹீரோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கம்பெனி வச்சிருக்காரு, ஆனா அது தோல்வியில முடியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவரு ஃபேமிலி, அதாவது அவருக்கு 6 பசங்க, அது மட்டும் இல்லாம ஒய்ஃப் இப்பயும் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு வேற ஒரு நகரத்துக்கு போறாரு. ஒரு புது லைஃபை பில்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக போறவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் பண்றாரு, அதுல சாதிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அந்த ஃபேமிலி, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. அதை நம்மளால கடைசி வரைக்கும் பார்க்குற அளவு நீட்டான ஸ்கிரீன் பிளேலையும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபேமிலியா நடிச்சிருக்க ஒவ்வொரு பசங்களா இருக்கட்டும், அந்த ஒய்ஃபா இருக்கட்டும், நம்ம ஹீரோவா இருக்கட்டும், எல்லாருமே அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே சூப்பரா எழுதிருக்காங்க. எல்லாரோடையும் மிங்கிலாக வந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல இவங்க காமிச்சிருக்க அந்த ஃபேமிலி பாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவங்க ஒவ்வொரு பசங்க கிட்டையும் எப்படி அவர் நடந்துக்கிறாரு, அதே மாதிரி அந்த பசங்க பிறக்கும் போதெல்லாம் அவர் எப்படி இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒரு டவுன்ஃபால் வந்தாலும் அதுல இருந்து எந்திரிச்சு வரதுக்கு அந்த ஃபேமிலியை என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும், ஆனா ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேல எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.